இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு அப்டேட் வந்திருக்குது. டெட் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இந்த டாட் இருக்குது இல்லையா, அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்பை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது டெட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து அப்படி ஷேர் ஆகும், பரவதுக்கு ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் மந்த் வரப்போகிற ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கு இந்த தமிழ் நோட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் ஸ்டடிக்கு அந்த சைக்காலஜி நோட்ஸ், இந்த தமிழ் நோட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே. அது மட்டும் இல்லை, காமன் டெட் எக்ஸாமுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வேணாலும் வரலாம். ஏன் நாளைக்கு கூட காமன் டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ இப்போ இருந்தே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ நீங்களும் பாருங்கள். காமன் டெட்டுக்கு எழுத வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களும் பாருங்கள். ஒர்க்கிங் டீச்சர்ஸும் பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். இப்போ இருந்து ஃபுல்லும் நம்ம இருந்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நான் என்னோடய சேனலில் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் எது அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணி தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட கருத்தை. இது உங்களுக்கான கேள்வி. பார்க்கலாம். தமிழில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இணையம் வந்த ஆண்டு எது? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் இதோட ஆன்சர் பண்ணுங்கள். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கவிஞர்களில் இயற்பெயர்களில் சரியான இணை எது? இந்த மாதிரி கவிஞரோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் எது சரியானது அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆன்சர் பார்த்திங்கன்னா இதில் சுரதா தி ராச கோபாலன் இதுதான் சரியான இணையாக இருக்குது. சுரதாவின் இயற்பெயர் தி ராசகோபாலன். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இது வந்து கேட்பாங்க. அடுத்தது வந்து பாருங்கள். தமிழுக்காக 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சிறப்பாக பணியாற்றிய அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பரிதிமாற் கலைஞர். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழுக்கு தொண்டாற்றிய குறிப்பிடத்தக்க அறிஞர்களில் பரிதிமாற் கலைஞரும் ஒருவர். மு.சி. பூர்ணலிங்கம் தொடங்கிய ஞானபோதினி இதழை அவர் தொடர்ந்து நடத்தினார். அடுத்த கொஸ்டின். 63 சிவனடியார்களின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் நூல் எது? ஆன்சர் பெரிய புராணம். சேக்கிழார் இயற்றிய இந்நூலின் இயற்பெயர் திருத்தொண்டர் புராணம் ஆகும். பின்னர் இதன் சிறப்பால் பெரிய புராணம் என அழைக்கப்பட்டது. இதில் 63 நாயன்மார்கள் மற்றும் தொகையடியார்களின் வரலாறு கூறப்பட்டிருக்குது. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின். ஜியு போப் அவர்களின் இறுதி விருப்பங்களில் ஒன்று எது? அவங்களோட இறுதி விருப்பங்களில் ஒன்று எது அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து பாருங்கள். ஆப்ஷன் வந்து பார்த்துட்டு அதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆன்சர் தனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்ற வாசகம் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜியு போப் வந்து இறுதி விருப்பமாக வச்சுருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சித்தர் மரபில் முதன்மையான சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆன்சர் திருமூலர். சித்தர்களில் ஆதி சித்தர் என திருமூலர் வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க. இவர் இயற்றிய நூல் தான் திருமந்திரம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதியமான் தொண்டைமானிடம் தூதுவராக யாரை அனுப்பினார்? ஆன்சர் ஔவையார். தொண்டைமான் அதியமான் மீது போர் தொடுக்க எண்ணியதை அறிந்த அதியமான் ஔவையாரை தூதுவராக அனுப்பியிருக்காங்க. ஔவையார் கூறிய கருத்து புறநானூற்றின் 95வது பாடலில் இடம்பெற்றிருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஔவையார் தொண்டைமானிடம் படைக்கலன்களையும் அதியமானின் படைக்கலன்களையும் எவ்வாறு வேறுபடுத்தி கூறினார்? அதாவது ஆன்சர் எப்படி வேறுபடுத்தி கூறியிருக்காங்க? தொண்டைமானின் ஆயுதங்கள் புதிதாகவும் அதியமானின் ஆயுதங்கள் போரால் பழுதடைந்தும் இருந்தன என்று கூறியிருக்காங்க ஔவையார். தொண்டைமான் போரில் ஈடுபடாததால் அவனது ஆயுதங்கள் புதிதாக இருந்திருக்குது. அதியமான் தொடர்ந்து போர்களில் வெற்றி பெற்றதால் அவனது ஆயுதங்கள் சேதமடைந்து கொல்லனின் பட்டறையில் இருந்தன.
அடுத்த கொஸ்டின், இந்தியர்களின் உரிமைக்காக தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் யாரு? ஆன்சர் தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் உரிமைக்காக காந்தியடிகளின் தலைமையில் நடந்த போராட்டத்தில் தில்லையாடி வள்ளியம்மை கலந்துட்டு சிறை சென்றிருக்காங்க. இவர் தனது 16ஆம் வயதில் மறைந்தார். காந்தியடிகள் தனது தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் நூலில் இவரை பாராட்டி பேசியிருக்காங்க. அடுத்தது, டாக்டர் அம்பேத்கர் தனது ஆரம்ப கல்வியை கற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தபோலி. தபோலி என்னும் சிற்றூர் மராட்டிய மாநிலத்தின் கொங்கன் பகுதியில் அமைந்திருக்குது. அம்பேத்கர் தனது ஆரம்ப கல்வியை இந்த ஊரில் கற்றிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கலிங்கத்து பரணி நூலில் இடம்பெற்றுள்ள தாளிசைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 599. கலிங்கத்து பரணி அதாவது பரணி இலக்கியங்களில் முதன்மையான நூலாக இருக்குது. இதனை இயற்றியவர் யாரு? ஜெயங்கொண்டார். இந்த நூலில் 599 தாளிசைகள் இடம்பெற்றிருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மனோன்மணியம் என்ற நாடக நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பே. சுந்தரனார். பே. சுந்தரனார் இயற்றிய மனோன்மணியம் பாண்டிய மன்னன் சீவக வழுதியின் மகள் மனோன்மணியின் வரலாற்றை கூறும் நாடக நூலாக இருந்திருக்குது. இதில் 5 அங்கங்கள் மற்றும் 20 காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த விளக்கம் உங்களுக்கு கூடுதலாக இந்த தகவல்களை தெரியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிள்ளை தமிழில் குழந்தையின் 3ஆம் திங்கள் பருவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் காப்பு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிள்ளை தமிழில் செங்கீரை இடம்பெறும் பருவம் எது? ஆன்சர் 5ஆம் திங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தால் பருவம் பிள்ளை தமிழில் எந்த மாதத்தில் இடம்பெறும்? ஆன்சர் 7ஆம் திங்கள். அடுத்தது, பிள்ளை தமிழில் சப்பானி பருவம் எது? ஆன்சர் 9ஆம் திங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முத்தம் இடம்பெறும் பிள்ளை தமிழ் பருவம் எது? ஆன்சர் 11ஆம் திங்கள். அடுத்த கொஸ்டின், பிள்ளை தமிழில் வருகை பருவம் எந்த திங்களில் வரும்? ஆன்சர் 13ஆம் திங்கள். அடுத்த கொஸ்டின், அம்புலி பருவம் இடம்பெறும் திங்கள் எது? ஆன்சர் 15ஆம் திங்கள். அடுத்த கொஸ்டின், ஆண் பாலுக்குரிய பிள்ளை தமிழ் பருவங்களில் 17ஆம் திங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிற்றில். பெண் பாலுக்குரிய 17ஆம் திங்கள் பருவம் எது? ஆன்சர் கலங்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆண் பாலில் 19ஆம் திங்கள் பருவம் எது? ஆண் பாலில் 19ஆம் திங்கள் பருவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிறுவரை. பெண் பாலில் 19ஆம் திங்கள் பருவம் எது? ஆன்சர் அம்மானை. அடுத்த கொஸ்டின், ஆண் பாலில் 21ஆம் திங்கள் பருவம் எது? ஆன்சர் சிறுதேர். பெண் பாலில் 21ஆம் திங்கள் பருவம் எது? ஆன்சர் ஊசல். அடுத்த கொஸ்டின், மதுரை நாட்டை ஆட்சி செய்த பெண் அரசி யார்? ஆன்சர் ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள் யாருடைய மனைவி? ஆன்சர் சொக்கநாத நாயக்கர். கணவர் மறைவுக்கு பிறகு ராணி மங்கம்மாள் எந்த நிலையில் ஆட்சி செய்தார்? ஆன்சர் காப்பாட்சியாளராக ஆட்சி செஞ்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ராணி மங்கம்மாளின் பேரன் ஆட்சிக்கு வரும் வரை யார் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்? ஆன்சர் ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள் தனது ஆட்சியில் எத்தனை முக்கிய போர்களை எதிர்கொண்டார்? ஆன்சர் 3 முக்கிய போர்களை அவங்க எதிர்கொண்டிருக்காங்க. ராணி மங்கம்மாள் எதிர்கொண்ட போர்களில் ஒன்று எது? ஆன்சர் மைசூர் போர். ராணி மங்கம்மாள் எதிர்கொண்ட மற்றொரு போர் எது? ஆன்சர் தஞ்சை போர். ராணி மங்கம்மாள் ஆட்சி செய்த பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மதுரை. அடுத்த கொஸ்டின், சீத்தலை சாத்தனார் வாழ்ந்த காலம் எது? ஆன்சர் கிபி 2ஆம் நூற்றாண்டு. கிபி இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? விரிவாக்கம் என்ன? கிறிஸ்துவுக்கு பின் என்பது இதோட பொருள். அடுத்தது, சீத்தலை சாத்தனார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர்? ஆன்சர் இளங்கோவடிகளின் காலம். அடுத்த கொஸ்டின், கண்ணகியின் வாழ்க்கை வரலாற்றை இளங்கோவடிகளிடம் கூறியவர் யார்? ஆன்சர் சீத்தலை சாத்தனார். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கண்ணகியின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இளங்கோவடிகள் இயற்றிய நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். சீத்தலை சாத்தனாரை தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள்.
சாத்தன் நன்னூர் புலவன் என்று புகழப்பட்டவர் யார்? ஆன்சர் சீத்தலை சாத்தனார். அடுத்த கொஸ்டின், சீத்தலை சாத்தனாருடன் தொடர்புடைய மற்றொரு பெருங்காப்பியம் எது? ஆன்சர் மணிமேகலை. தாயுமானவர் எந்த அரசரிடம் பணியாற்றினார்? ஆன்சர் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர். அடுத்த கொஸ்டின், தாயுமானவர் வகித்த பதவி எதுன்னு கேட்டிருக்காங்க. அரசு கணக்கராக இருந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின், விஜயரங்கன் சொக்கநாத நாயக்கரின் மறைவுக்கு பின் யார் ஆட்சி செய்தார்? விஜயரங்க சொக்கநாத நாயக்கரின் மறைவுக்கு பின் யார் ஆட்சி செஞ்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ராணி மீனாட்சி. ராணி மீனாட்சியின் ஆட்சி காலத்திலும் தாயுமானவர் செய்த பணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அரசு கணக்கர் பணி. தாயுமானவர் தொடர்புடைய அரச வம்சம் எது? ஆன்சர் நாயக்கர் ஆட்சி. தாயுமானவர் பணியாற்றிய காலத்தில் இடம்பெற்ற பெண் ஆட்சியாளர் யார்? ஆன்சர் ராணி மீனாட்சி. அடுத்த கொஸ்டின், லண்டனில் பார்க்லேஸ் வங்கிக்காக தானியக்க பண இயந்திரம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1967. ஜான் ஷெப்பர்ட் பாரன் உருவாக்கிய தானியக்க பண இயந்திரம் 1967 ஆண்டு ஜூன் 27 அன்று லண்டனில் உள்ள பார்க்லேஸ் வங்கியில் நிறுவப்பட்டது. இந்த விளக்கம் ரொம்பவே முக்கியமானது, ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், நான் எங்கு இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஜான் ஷெப்பர்ட் பாரன். வாடிக்கையாளர்கள் எந்த இடத்திலும் பணத்தை எடுக்க உதவும் கருவியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வந்திருக்குது? ஜான் ஷெப்பர்ட் பாரனுக்கு ஏற்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின், ஏடிஎம் உருவாக்கும் யோசனை ஜான் ஷெப்பர்ட் பாரனுக்கு எதிலிருந்து கிடைத்தது? ஆன்சர் சாக்லேட் வெளித்தள்ளும் இயந்திரத்தின் மூலமாக அவங்களுக்கு இந்த எண்ணம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. சாக்லேட் வெளித்தள்ளும் இயந்திரம் மூலமாக, அதாவது அகைன் ரீட் பண்ணுறேன். ஏடிஎம் உருவாக்கும் யோசனை ஜான் ஷெப்பர்ட் பாரனுக்கு எதிலிருந்து கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்லாம் உற்பத்தி பண்ணி அந்த இயந்திரத்துலேருந்து சாக்லேட் வெளியே தள்ளும் இல்லையா, அதை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு இந்த எண்ணம் தோன்றியிருக்குது. சாக்லேட் வழங்கும் இயந்திரத்தை பார்த்து அதே முறையில் பணத்தை வழங்கும் இயந்திரத்தை உருவாக்கலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின், 1962 ஆண்டு கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு காப்புரிமை பெற்றவர் யார்? ஆன்சர் ஆட்ரியன் ஆஸ்பீல்டு. இவங்க இங்கிலாந்து சேர்ந்த ஆட்ரியன் ஆல்ஸ்பீல்டு கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு 1962 காப்புரிமை பெற்றிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், TNEPDS என்பதன் தமிழ் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் தமிழக அரசின் நியாய விலை கடை. TNEPDS என்பது தமிழக அரசின் நியாய விலை கடை மின்னணு முறையை குறிக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழக மக்களின் குடும்ப அட்டைகள் தற்போது எவ்வாறு மாற்றப்பட்டுள்ளன? ஆன்சர் திறன் அட்டை. அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? ஸ்மார்ட் கார்டு. குடும்ப அட்டைகள் மின்னணு பயன்பாட்டிற்காக திறன் அட்டைகளாக மாற்றப்பட்டுள்ளன. அடுத்த கொஸ்டின், இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார்? அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் மைக்கேல் ஆல்ட்ரிச். இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் 1979 ஆண்டு இணைய வணிக முறையை உருவாக்கினார். மைக்கேல் ஆல்ட்ரிச் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின். மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகத்தை கண்டுபிடித்த ஆண்டு எது? ஆன்சர் 1979. 1979 ஆண்டு மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிக முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 53 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக கொஸ்டின் லேர்ன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அது எனக்கு கூட கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் அந்த டைட்டில் இருக்குது இல்லையா, அது பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் ஆகும். மறக்காமல் எல்லாரும் அந்த ஹைப்பை கிளிக் பண்ணுங்கள் எனக்காக ப்ளீஸ். நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் சேரும். எல்லோரும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.